கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிரதான கிருபையினாலே மீண்டும் ஒரு ஓய்வு நாளின் மாலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஜூம் வாயிலாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல வாய்ப்பினை பெற்றுக் கொடுத்த எல்டர் ராஜன் ஞானக்கன் அவர்களுக்கும் அவருடைய மகனுக்கும் அவருடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இணைப்பிலே இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய ஓய்வு நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு தலைப்பை தேர்ந்து கொடுத்தேன். த கேர் ஆன் த ஸ்ட்ரீட் ஆஃப் கேப்பர்னம் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பின் கீழாக நான் உங்களோடு கூட தேவ வார்த்தையை இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு விசை தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம கடந்து செல்வோம். மகா கிருபை உள்ள தேவனே, இந்த நல்ல ஓய்வு நாளின் மாலை வேளையிலே நாங்கள் உங்களுடைய திருச்சமூகத்திலே வந்திருக்கிறோம். பரலோகத்தின் தேவன், இந்த நாளிலே எங்கள் மத்தியில் இடைப்பட வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பாவிகளாக எங்களை நாங்கள் உடைய திருக்கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ வார்த்தை எங்களை ஆற்றி தேற்றி ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்ய இந்த நாளினுடைய செய்தி உதவ கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே எங்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக இத்தாலி தேசத்திலே மிகப்பெரிய ஒரு ஓவியர், அவர் ஒரு பல ஓவியங்களை வரைந்து தெருக்களிலே விற்பது அவருக்கு வழக்கமாக இருந்தது. அப்படியாக ஒரு நாள் அவர் தான் வரைந்த அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் சேகரித்து அந்த இத்தாலி தேசத்தினுடைய மிக முக்கியமான நகரங்களிலே ஜனக்கூட்டம் அதிகமாக இருக்கின்ற அந்த இடத்திலே அவைகளை காட்சிக்காக அவர் வைத்தார். ஜனங்கள் பார்ப்பவர்கள் எந்த படம் அவர்களுக்கு பிடித்திருக்கிறதோ அந்த படத்தை பணம் கொடுத்து வாங்கி செல்வது வழக்கமாக இருந்தது. ஒரு மாலை வேளையிலே இது போல அவர் செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே திடீரென மேகமூட்டமாக காணப்பட்டு சிறிதும் மழை தூர ஆரம்பித்தது. என்ன செய்வதென்று தெரியாமல் அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அந்த அடுக்கி வைத்திருந்த அந்த படங்களை எல்லாம் என்ன பண்ணார் அப்படின்னா, அப்படியே திரும்ப திரும்ப ஒரு இடத்துல ஒரு டேபிள் ஒன்று வைத்திருந்தார். அந்த டேபிளுக்கு மேல ஒவ்வொரு படமாக இந்த மழை பெய்வது நிமித்தமாக அதை ஒரு ஓரமா ஒரு பக்கம் என்ன செய்தார்னா அடுக்கி வைத்து கொண்டே இருந்தார். ஆனால் அவர் அப்படி அடுக்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல கொஞ்சம் எல்லா படங்களும் கொஞ்சம் கொஞ்சமா நனைஞ்சிருச்சு. இப்ப நனையும் போது அவர் அடுக்கி வச்சுட்டாரு. அடுக்கி வச்சதுக்கு பிற்பாடு திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மழை வானம் தெளிந்தது. மீண்டுமாக அதை காட்சிக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா படங்களையும் அவர் எடுக்க ஆரம்பித்தார். அப்படி எடுக்கின்ற வேளையில அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் அதை அந்த இடத்துல அவர் பார்த்தார். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு படத்துல பரலோகத்தின் வானம் திறக்கப்பட்டு அதிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பது போல பணம் கொட்டுவது போல ஒரு படம் இருந்தது. இன்னொரு தனி படத்துல இன்னொரு பிக்சர் பெயிண்டிங்ல வந்து ஒரு சிறுவன் பிச்சை எடுப்பது போல, அந்த வானத்தை நோக்கி பிச்சை எடுப்பது போல இன்னொரு படம் அங்கே இருந்தது. அதனால இந்த மழை பேஞ்சி அந்த படங்கள் 2 படங்களும் நனைஞ்சது நிமித்தமாக அது அந்த இந்த காட்சி, அந்த சிறு மகன் பிச்சை எடுக்கிற காட்சி அந்த பரலோகத்திலிருந்து பணம் கொட்டுகிற அந்த படத்தோடு இணைந்து பார்ப்பதற்கு அழகாக ஒரு காட்சி அளித்தது. அதாவது ஒருவர் பணம் இல்லை என்று சொல்லி பரலோகத்தை நோக்கி வேண்டுகிறார். அங்கே ஆண்டவர் பரலோகத்தின் தேவன் பணத்தை அங்கிருந்து கொட்டுவது போல ஒரு காட்சி அங்க அந்த படத்துல வந்தது. என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது, இந்த நாளிலே வேதாகமத்திலிருந்து 2 கதாபாத்திரங்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதுல ஒரு இடத்துக்கு இயேசு கிறிஸ்து போவார். ஆனால் போற வழியில இன்னொரு இடத்துல இன்னொரு ஸ்திரீயை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆகவே ஒரு இடத்துல அவருக்கு அழைப்பு வரும், இன்னொரு இடத்துல அழைப்பு வராமலேயே அங்கே தேவனுடைய பிரசனம் காணப்படுகிற ஒரு செய்தி தான் அந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா புத்தகத்தை நாம வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் செய்த அற்புதங்களில 2 அற்புதங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்த நாளிலே நான் யோசித்தேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அங்கே ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது.
இந்த ஜெப ஆலய தலைவன், இவருடைய பெயர் யவீரு என்று இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து தனக்கு ஒரு குமாரத்தி இருக்கிறார். ஒரு குமாரத்தி அப்படின்னு சொன்னா, ஒரு மகள், அது ஒரே குமாரத்தி என்று இந்த வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால், அவர் என்ன செய்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான் என்று அந்த வசனம் சொல்லுகிறத நாம பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜெப ஆலய தலைவன் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட மாத்திரத்தில, தன்னுடைய ஒரே மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் அப்படின்னு சொன்னா, ஒரு எமர்ஜென்சி என்று நம்ம வைத்துக் கொள்ளலாம். அதாவது அ அவ்வளவுதான், அவங்க யாரும் போகல, அல்லது அவர்களுக்கு ஒரு சிகிச்சை குடுக்கல, ஒரு அற்புதம் நடக்கல, அவர்களுக்கு சுகம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தை இறந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை. சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அ ஒரே ஒரு பிள்ளை அந்த ஜெப ஆலய தலைவனுக்கு. அப்ப அவருடைய உள்ளம் எவ்வளவு வியாகுலப்பட்டிருக்கும், எவ்வளவு அவசர அவசரமாக அவர் போய் ஆண்டவரை வேண்டிக் கொண்டார், தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி என்று அங்க வேதத்தில வாசிக்க முடியும். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் ஒரு இல்லத்திற்கு ஜெபிக்க சென்றிருந்தேன். அந்த இல்லத்தில ஜெபிக்க போகிற அந்த சூழ்நிலையில உள்ள அவருடைய அந்த இல்லத்துக்குள்ளாக நான் சென்றபோது, யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தா, அந்த வீட்ல ஒரு வயதான ஒரு தாயார் இருந்தாங்க. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 75, 80 வயது மேல இருக்கும். அப்போ அவர்கள் வந்து ரொம்பவும் அ பெட் ரிடனா அவர்கள் இருந்தாங்க. அதாவது அவர்களால வந்து எந்திரிக்க முடியாது. யாராவது ஒருவர் அவர்களோடு கூடவே என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அவர்கள வந்து கழிப்பறைக்கோ அல்லது குளியலறைக்கோ ஒருவருடைய உதவியோடு தான் அவர்கள எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ரொம்பவும் அந்த தாயார் என்ன செய்தாங்கன்னா கஷ்டப்பட்டாங்க. அநேக மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். அப்போ அவங்களுடைய மகள், அவர்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வருகிறவர்கள். அவங்க சொன்னாங்க, "பாஸ்டர், நீங்க ஜெபம் பண்ணுங்க. கடவுள் ஒருவேள என்னுடைய தாய எடுத்துக்கிட்டா கூட நல்லது தான். அவங்க இங்கேருந்து இவ்ளோ கஷ்டப்படுறத எங்களால பார்க்க முடியாது." அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் இந்த வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அ என்னுடைய தாயார் கஷ்டப்படுவதை என்னால பார்க்க முடியாது. ஒருவேளை நீங்க ஆண்டவருக்கு சித்தமானால் அவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று என்னை ஜெபிக்க சொன்னார்கள். ஆனால் நான் அப்படி ஜெபிக்கவில்லை. ஆண்டவர் உமக்கு என்ன சித்தமோ அதன்படி நடக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபித்துவிட்டு வந்து விட்டேன். ஆனால் இங்கே ஒரு ஜெபம் தன்னுடைய மகளுக்காக எப்படியாவது பிழைத்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த யவீரு என்ன செய்றார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறத நாம பார்க்க முடியும். இந்த சம்பவத்த வந்து மத்தேயு 9ஆம் அதிகாரம், மார்க்கு 5ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவங்கள் இருக்கிறது. நாம இத கொஞ்சம் ஆழமாக இந்த நாளிலே தேவன் இதிலிருந்து நமக்கு என்ன காரியத்தை வெளிப்படுத்துகிறார் என்பத நாம பார்க்கலாம். மத்தேயு 9வது அதிகாரத்துல 18வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில், தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, "என் மகள் இப்பொழுதுதான் மரித்துப் போனாள்." அப்ப அந்த மார்க் 5ஆம் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று சொல்லி அவர் அழைத்தார். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது, "என் மகள் இப்பொழுதுதான் மரித்துப் போனாள். ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும். அப்பொழுது பிழைப்பாள்" என்றாள் என்று அங்க நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலை, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த இந்த சூழ்நிலையில் சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில அப்போஸ்தலர் 23 8வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும், தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும்? இந்த அற்புதத்தை செய்யக்கூடிய ஒரு நிலையில அவர் அங்க இருக்கிறத நாம பார்க்க முடிகிறது. இந்த 2 சம்பவங்கள். ஒரு சம்பவத்த நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு வந்து இந்த யவீரனுடைய மகள், அவளுக்கு 12 வயசு. அவள் மரண அவஸ்தைப்படுகிறாள் என்று பார்த்தோம். அல்லது மரணத்தின் விளிம்பில் இருக்கிறாள் என்று நம்ம பார்க்கிறோம். அங்கே அந்த மகளை குணப்படுத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அந்த 12 வயதுள்ள மகளுடைய தகப்பனிடத்திலிருந்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இல்லத்துக்கு, யவீரனுடைய இல்லத்துக்கு செல்லுகின்ற வேளையில, இன்னொரு ஸ்திரீ அவர்களுக்கு ஒரு சுகத்த குடுக்கிறாரு. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ.
அவர்களுக்கு பேர் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு வயசு கொடுக்கப்படல. ஆனால் அவர்கள் 12 வருஷமாய் ஒரு வியாதியினாலே ஒரு பெரும்பாடுள்ள ஒரு பெரிய ஒரு பாடை அனுபவித்துக் கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, அவர்களுக்கு தகப்பன் இல்ல. இந்த 2 பேரையும் நம்ம பார்க்கிற பொழுது, லூக்கா 8:43 நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்தும், தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும், ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ. இந்த ஒரு ஸ்திரீக்கு பெயர் என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. ஆனால் இந்த யவீருடைய மகளுக்கும் அதே போல பெயர் என்ன செய்யப்படல, கொடுக்கப்படல. ஆனா இருவருக்குமே அ சுகம் அவசியமாக இருந்தது. ஒரு மகளுக்கு தகப்பன் இருந்தார், யவீர் இருந்தார். ஆனால் இன்னொரு மகளுக்கு தகப்பன் இல்லை. 2 பேருக்குமே பேர் கொடுக்கப்படவில்லை. ஆனா 2 பேருக்குமே சரீர சுகம் தேவைப்பட்டதாக அந்த அதிகாரத்துல நாம வாசிக்க முடியும். ஒருவேளை இந்த ஸ்திரீய பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு யாரும் இல்ல. அவர்களை இயேசு கிறிஸ்துவிடத்துல கொண்டு வருவதற்கும் யாரும் இல்ல. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் என்று கூட நம்ம சொல்லலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்றாரு, தான் தகப்பனாக இருந்து, ஒருவேளை அந்த ஸ்திரீக்காக யாரும் இயேசு கிறிஸ்துவினிடத்துல அழைப்பை கொடுக்காவிட்டாலும், தேவன் அந்த மகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்பது, இந்த ஆண்டவர் எப்படி விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பத இந்த சம்பவத்திலிருந்து நாம புரிந்து கொள்ள முடியும். அப்ப மார்க் 5:26 நம்ம வாசிக்கின்ற பொழுது, இன்னும் சற்று இந்த ஸ்திரீயை பற்றி அவங்க என்னென்னலாம் முயற்சி எடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அப்போதுதான் அவங்க என்ன செய்றாங்க, இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை கேள்விப்படுகிறாங்க. அப்ப அவர்கள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் என்ன செய்தாங்க, செலவழித்தாங்க. லூக்கா புஸ்தகத்துல தேவனுடைய ஊழியத்திற்காக செலவு செய்த சில ஸ்திரீகளை பற்றி நம்ம அங்க பார்க்க முடியும். ஆனால் இவங்க தன்னுடைய வியாதி சுகமாக வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தாங்க, அநேக வைத்தியர்களால வருத்தப்பட்டு அவர்கள் செலவழித்து சற்றாகிலும் கொஞ்சம் கூட என்ன செய்யல, குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுதுதான் அவங்க இயேசு கிறிஸ்துவினிடத்துல வருகிறார்கள். இப்போ இங்க நீங்க அப்படியே பார்க்கிற பொழுது, அந்த கதைக்கு நம்ம எடுத்துக்குவோம். ஒரு மகள், அந்த மகளுக்கு ஒரு சுகம் கிடைக்க வேண்டும். அதே போல இந்த 12 வருஷமாய் பெரும்பாடை அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த மகளுக்கும் சுகம் கிடைக்க வேண்டும். இப்போ அ இயேசு கிறிஸ்து அங்க யவீரனுடைய வீட்டுக்கு தான் போறாரு. போற வழியில இந்த ஸ்திரீய குணப்படுத்துகிற ஒரு சம்பவம். லூக்கா 8:42 நாம் வாசிக்கின்ற பொழுது, தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள் என்று நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இயேசு கிறிஸ்து போறாரு யவீரனுடைய வீட்டுக்கு. நெறைய பேர் இந்த கதை நம்ம நிறைய படிச்சிருப்போம். நெறைய ஜனங்கள் என்ன செய்றாங்க, நெருக்குறாங்க. நெருக்கும் பொழுது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளாய் இருந்த அந்த தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ என்ன செய்றாங்கன்னா, அந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டாள் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, லூக்கா 8:44 வசனத்துல அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால், உடனே அவளுடைய பெரும்பாடு நீங்கி போயிற்று என்று வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சுகத்தை அவங்க தேடி வந்தாங்க. அது உடனடியாக என்ன செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னா, நீங்கி போயிற்று என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த ஸ்திரீ கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று தனக்குள்ளாக சொல்லிக் கொண்டதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையை நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இவர்களால வெளியில இத என்ன செய்ய முடியாது, இந்த பிரச்சனைய சொல்ல முடியாது. ஆனால் அந்த 12 வயசுள்ள அந்த சிறுமிக்கு வெளியே சொல்வதற்கு தகப்பன் என்ன செய்தார், முன் அந்த பிரச்சனையை வெளியே சொல்லலாம். என்னுடைய மகள் உடம்பு சரியில்லை அப்படின்னு. ஆனால் இந்த ஸ்திரீ வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்ற ஒரு நிலை. அங்க இருக்கிற எல்லா ஆசாரியர்களுக்கும் இவங்களை பற்றி தெரிந்திருக்கும். லேவியர்களுக்கு இவங்களை பற்றி தெரிந்திருக்கும். இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள், தொட்டார்கள், சுகத்தை பெற்றார்கள், சென்றார்கள் என்று நாம படிக்க முடியும். ஆனால் அவங்களுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு சொன்னா, நான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்து எப்படியாகிலும் அவரிடத்துல பேச வேண்டும் என்று நினைத்ததாக ஈஜோவிட்ட மேயர் எழுதுகிறார்கள்.
மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் என்ற புத்தகத்துல 59ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இஃப் ஒன்லி ஐ குட் கெட் நியர் enough to speak to him, I might be healed. அப்ப அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, நான் அவர்கிட்ட போய் எப்படியாவது அவர்கிட்ட நான் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு என்ன செஞ்சிரும்? இந்த சுகம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் நினைச்சாங்க. ஆனா வந்து அவர்ட்ட என்ன செய்ய முடியல? பேச முடியல. அவர் இயேசு கிறிஸ்துவா தான் பேசும்பொழுது அவர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, முன் வந்தார்களே தவிர, இவர்கள் முதல்ல போய் இயேசு கிறிஸ்துவினிடத்துல பேசல. ஏனென்று சொன்னால் அங்க அந்த சூழ்நிலை அப்படி இல்ல. ஜனக்கூட்டம் நெரிசலாக இருந்தது, நெருக்கமாக இருந்தது. அநேகர் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, பின்தொடர்ந்து வந்தது நிமித்தமாக அவர்களால என்ன செய்ய முடியல? அவரிடத்துல போய் பேசவும் முடியல. அவ்வளவு தைரியமும் இல்ல. ஆனால் பேச வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அப்படி பேசுற பொழுது தான் எனக்கு என்ன செய்யும்? சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஆனா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் என்ற புத்தகத்துல அடுத்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, கிரைஸ்ட் நியூ எவ்ரி தாட் ஆஃப் ஹர் மைண்ட். இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிந்திருக்கிறது, அந்த ஸ்திரீனுடைய சிந்தையில இருக்கிற ஒவ்வொரு எண்ணத்தையும் இயேசு கிறிஸ்து அறிந்தவராக இருந்தார். அண்ட் he was making his way to where she stood. நாம நினைச்சிருப்போம், அந்த கதையை படிக்கின்ற பொழுது, இந்த ஸ்திரீ எப்படியோ அந்த கூட்ட நெரிசத்துல இயேசு கிறிஸ்து கிட்ட போய் அவங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அன்புள்ள தேவன், போற்றுவேன் இயேசு அன்பை அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்ப பாடல்ல பார்த்தோம். அது அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, இவங்க அவரிடத்துல போவதை காட்டிலும் அவர் என்ன செய்யறாரு? தேடி வர்றாரு. he was making his way to where she stood. He realized her great need and he was helping her to exercise faith. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ இருக்கிற இடத்திற்கு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா வரார். அங்க ஒரு தகப்பன் என்ன செஞ்சாரு? யவீரு தன்னுடைய மகளுக்காக தன்னுடைய இல்லத்துக்கு தன்னுடைய மகளுக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை அழைத்து கொண்டு வருகிறார். நீ இந்த மகளுக்கு தகப்பன் இல்ல கூட்டிட்டு வர்றதுக்கு. வந்து 12 வருஷமா என்னுடைய மகள் பெரும்பாடை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், ரத்தப்போக்கு இருக்கிறது. ஆகவே நீங்க வந்து என்னுடைய மகளை குணப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அழைத்து வருவதற்கு ஒரு சகோதரனோ ஒரு தகப்பனோ ஒரு கணவனோ அங்கே இல்ல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்திரீ உள்ளத்துல நினைத்ததை அவர் என்ன செய்தார்? அறிந்தவராக இருந்து அவர் அந்த ஜன கூட்டத்திலும் அவர் என்ன பண்றாருன்னா, he was making his way to where she stood. அப்போ பாருங்க, எவ்வளவு ஒரு எமர்ஜென்சியான ஒரு சூழ்நிலை. ஒரு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்குது. அங்க போக வேண்டும். போற வழியில அவர் எவ்வளவு கருணை உள்ள ஒரு தேவனாக இருந்தாலும், இங்கே இன்னொரு வெளியே வர முடியாத இன்னொரு குழந்தை என்ன செய்யுது? ஒரு பெரிய குழந்தை என்று கூட நம்ம சொல்லலாம். அங்க மரண அவஸ்தை, அது ஒரு துன்பத்துல அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்யணும்? அங்க போய் அந்த தேவையையும் சந்திக்க வேண்டும். he realized, இயேசு கிறிஸ்து அவளுடைய பெரிய தேவை என்ன? her great need and he was helping her to exercise faith. இப்ப நம்முடைய வாழ்விலும் கூட தேவன் நாம நினைக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருக்கு தெரியும். அவர் அதை அறிந்தவராக இருக்கிறார். ஆனால் ஏற்ற நேரத்துல தேவனுடைய குறுக்கீடு நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கும். சரி, இப்ப அந்த கதைக்குள்ள நம்ம செல்லலாம். லூக்கா 8:45 நம்ம வாசிக்கின்ற பொழுது இவங்க தொட்டுட்டாங்க. அப்ப இயேசு கேட்கிறாரு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது, பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீர்கள் என்றார்கள் என்று பார்த்தோம். இப்போ இவங்க கேட்கிறாங்க இயேசு கிறிஸ்துவிடத்துல. ஒரு நகைப்பா கூட நம்ம என்ன செய்யலாம்? இதை சொல்லலாம். ஒரு கேலியா, ஒரு கிண்டலா கூட, இவ்வளோ கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்துக்கு மத்தியில என்னை தொட்டது யார் என்று நீங்க கேட்கிறீங்களே அப்படின்றது ஒரு நகைப்பா கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இதை எடுத்துக்கொள்ளலாம். இதே ஒரு நகைப்பு அந்த யவீரனுடைய மகனுடைய இல்லத்திலும் என்ன செய்து நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க வர்றதுக்குள்ள அந்த சின்ன பிள்ளை என்ன செஞ்சிருச்சு? மரித்து போயிருச்சு. லூக்கா 8:53 நீங்க வாசிக்கின்ற பொழுது, அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். அங்கேயும் ஒரு நகைப்பு. இயேசு கிறிஸ்துவ பார்த்து, குழந்தை இறந்து போச்சு, இதுக்கப்புறம் நீங்க எதுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு நகைப்பு. எப்படி இங்க சீடர்கள் வந்து சொன்னாங்களோ, இவ்வளோ ஜன கூட்டத்துல உங்களை தொட்டது யார் அப்படின்னு நீங்க ஒரு நகைப்பா கேட்டார்களோ, அதே போல அந்த யவீரனுடைய இல்லத்திலும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருந்து ஒரு ஆள் அனுப்பி அவரை வர வேணான்னு சொல்லுங்க, குழந்தை இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருந்தும்
இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு? போறாரு. அந்த எவனுடைய வீட்டுக்கு போகும்போது, அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால், அவரை பார்த்து நகைத்தார்கள் என்று வேதத்துல சொல்ல வாசிக்கிறோம். இப்ப திருப்பி இந்த கதைக்கு வந்துருவோம். அ அ சீடர்கள் கேட்கிறாங்க இயேசு கிறிஸ்துவினிடத்துல, என்னை தொட்டது யார் என்று இயேசு கிறிஸ்து கேட்டபொழுது, அவர்கள் இவ்வளவு கூட்டம் இருக்குது. எ எப்படி நீங்க தொட்டது யாருன்னு கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லி நகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார் என்று அ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொல்லுகிறார். என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று. இப்ப இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கிடைச்சிருச்சு. ஆனா இத வெளியில என்ன செய்யணும்? ஒரு ஆசாரியன் அவங்களுக்கு வந்து அந்த அத உறுதிப்படுத்தணும். அப்பொழுதுதான் அ ஜனங்கள் என்ன செய்வாங்க? அந்த ஸ்திரிய அவர்களோடு கூட ஏற்றுக்கொள்வார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து அவர்கள் இருக்கிற இடம் தீட்டு, அவர்கள் அமருகிற மனை தீட்டாக இருந்தது. அவர்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, நெருங்க மாட்டார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. அதே நேரத்தில அ அந்த சமுதாயத்திலும் அதை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்றார் அப்படின்னா, இத வெளிய கொண்டு வராரு. இவங்க வஸ்திரத்தின் ஓரத்த தொட்டுட்டு அவங்க சுகம் கிடைச்சிருச்சு. அவங்க போயிரலாம் அப்படியே சத்தம் போடாம அப்படின்னு நெனச்சாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி நெனைக்கல. இது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா விரும்பினார். இப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கிறோம். இன்றைக்கும் யூதர்கள் வந்து அந்த ஜெப துப்பட்டா என்று சொல்லி அவங்க ஒண்ணு போடுவாங்க ஜெபிக்கும்போது. அதுல வந்து பழைய ஏற்பாட்டுல அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. நீங்க அ இளநீல நாடாவை உங்களுடைய அந்த சால்வை, அந்த ஜெப அந்த இது துப்பட்டால நீங்க தொங்க விட வேண்டும் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டுல ஒரு யூதர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, ஒரு விதிமுறைய அது குடுத்தார். அது எதுக்கு அப்படின்னு பார்க்கிற பொழுது, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிற பிள்ளைகளுக்கு என்ன செய்யாது? வியாதி வராது. தேவன் எல்லா வியாதிகளிலும் இருந்து அவர்களை என்ன செய்வார்? விடுவிப்பார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த காரியத்தை ஆண்டவர் செய்ய சொன்னார். அப்ப இந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஒருவேளை கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பனைகளை கைக்கொண்டவராக இந்த பூமியில இருந்தார் என்பதை நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். இப்ப என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது என்று அவர் சொல்லுகிறார். இது ஏன் கேட்டார் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் என்ற புத்தகத்துல வாசிக்கிறோம். கிரைஸ்ட் டிட் நாட் ஆஸ்க் த கொஸ்டின் ஃபார் ஹிஸ் ஓன் இன்ஃபர்மேஷன். அதாவது என்னை யாரோ தொட்டுட்டாங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு ஒரு தகவல் தெரியாம ஆண்டவர் கேட்கல. He had a lesson for the people, for his disciples and for the women. அப்ப அங்க இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பாடத்தையும், அங்க இருக்கிற தன்னுடைய சீடர்களுக்கும், அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்ன்னா, அந்த கேள்விய கேட்டார். இப்ப இத நம்ம சின்ன வயசுல இருந்து இந்த கதைய படிச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து திரும்பி பார்த்து கேட்கிறாரு, "என்ன தொட்டது யார்? என்னிடத்துல வல்லமை புறப்பட்டது." இப்ப என்ன பாடத்தை அங்க இருக்கிற அந்த ஜனங்களுக்கும், சீடர்களுக்கும் அந்த சுகத்தை பெற்ற அந்த ஸ்திரீக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது, லூக்கா 8:47 நம்ம வாசிக்கின்ற பொழுது, அ அந்த ஸ்திரீ வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க. எப்படின்னா, அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு, நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து, தான் அவரை தொட்ட காரணத்தையும், உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக என்ன செய்தால்? அவருக்கு அறிவித்தாள். இப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்கள ம பிளஸ் பண்ணி என்ன செய்தாரு? அனுப்புறத நம்ம பார்க்க முடியுது. அந்த ஸ்திரீ என்ன செய்றாங்க? எல்லாரும் முன்னாடியும் அறிக்கையிடுறாங்க. இப்ப ஏன் ஆண்டவர் இந்த கேள்விய கேட்டாரு அப்படின்னா, கிரைஸ்ட் டிசைட் ஃபார் அஸ் ஃபார் கிரைஸ்ட் டிசைடட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஹி அப்ரூவ்ட் ஹர் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். ஹி வுட் நாட் ஹேவ் டிபார்ட் வித் ஆஃப் பிளெஸ்ஸிங் ஒன்லி. அதாவது என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஸ்திரீக்கு வந்து அந்த சுகம் கிடைச்சது பாதி ஆசீர்வாதம் தான் சொல்றாங்க. மீதி ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஷி வாஸ் நாட் டு ரிமைன் இன் இக்னாரன்ஸ் ஆஃப் ஹிஸ் நாலேட்ஜ் ஆஃப் ஹர் சஃபரிங். அப்ப அ இந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் இந்த கேள்விய கேட்கிறார்ல, என்ன தொட்டது யாருன்னு கேட்டதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவங்க பாட்டு அப்படியே போயிறக்கூடாது சுகத்த பெற்றுட்டு. அவங்க புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, ஒண்ணு அவங்களுக்கு இந்த 12 வருஷமா அவர்கள் அனுபவித்த அந்த பெரும்பாடு என்ன செஞ்சுச்சு, வஸ்திரத்தின் ஓரத்த தொட்ட உடனே அது நீங்கிருச்சு. அது வெறும் பாதி ஆசீர்வாதம் தான். மீதி பாதி ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னா, she was not to remain in ignorance of his knowledge of her suffering. அப்படின்னா,
அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஸ்திரீ பாடு அனுபவித்தது நன்றாக என்ன செய்தது, தெரிந்திருக்கிறது என்பதை அந்த ஸ்திரீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மீதி ஆசீர்வாதம். அப்ப எவ்வளவு ஒரு அன்பான தேவன் என்பதை நாங்க பாருங்க. அவர் சொல்லி அந்த அந்த ஸ்திரீக்கு என்ன செய்றார், புரிய வைக்கிறார். நீ வந்து 12 வருஷமா என்ன செய்த, இந்த பெரும்பாடை அனுபவித்துக் கொண்டிருந்தாய். நீ நீ ஏதோ நீ என்னை தேடி வந்து என்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு அதுக்கு பிற்பாடு சுகம் கிடைத்தது அல்ல. நீ 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயாக இருந்ததே, நான் எனக்கு என்ன செய்ய, எனக்கு தெரிந்திருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உனக்கு இருக்கிற மீதமான ஒரு ஆசீர்வாதம். பாதி ஆசீர்வாதம் அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. பாதி ஆசீர்வாதம் என்னுடைய பாடுகளை என் தேவன் என்ன செய்திருக்கிறாரு, அறிந்திருக்கிறார் என்பதுதான் மீதி. அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மீதி பாதி ஆசீர்வாதம். இப்ப இன்னைக்கு நாம நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சபைகளிலும் நம்மை சார்ந்தவர்களிடத்திலும் நம்ம பார்க்கிற பொழுது தேவனுடைய அன்பு எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை நாம எடுத்து சொல்வதற்கு இந்த சம்பவம் மிகவும் ஒரு உறுதுணையாக இது என்ன செய்கிறது இருக்கிறதை நாம பார்க்க முடிகிறது. இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரியும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று நாம பார்க்கிறோம். இந்த வசனத்துல தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், விசுவாசம் அப்படின்போது ஃபெய்த் என்று நம்ம சொல்றோம். ஆனால் ஆங்கில வேதாகமத்துல அந்த ஃபெய்த் என்ற வார்த்தை இந்த வசனத்துல என்ன செய்யாது, வராது. அங்க for God so loved the world that he gave his only begotten son that whoever believes என்ற வார்த்தை அங்க வருது. whoever believes. இப்ப இந்த பிலீஃப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, பிலீஃப் அதாவது அந்த நம்பிக்கையோடு கூட நாம செயல்படுகிற பொழுது அது என்ன செய்யுது, விசுவாசமாக மாறுகிறது. இப்போ இந்த ஸ்திரீ என்ன செய்தார்கள் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது இயேசு கிறிஸ்துவிடத்துல இருந்து போனா எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு. அது செயல்ல வருகிற பொழுது அது விசுவாசமாக மாறி அது பின்னால் அவர்களுக்கு வந்து பிற்பாடு அது ஒரு ஆசீர்வாதமாக தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்கத்தக்கதாக ஒரு சுகத்தை அவர்கள் பெறும்படியாக அவர்கள் என்ன செஞ்சாங்க, தேவனுடைய அன்பை ருசித்து பார்க்கக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. இப்ப இந்த ஸ்திரீக்கு சுகம் கிடைச்சிருச்சு. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுகிறீர்கள் என்றார். இப்ப அந்த சம்பவத்துக்கு போயிடுவோம். இப்ப எவருடைய மகளுக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய இல்லத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து இது போல உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயோ போய் ஒரு டாக்டரை கூட்டிட்டு போறோம் வீட்டுக்கு. போகும்போது அவரு போற இடத்துலலாம் அங்க கொஞ்ச நேரம் நிக்கிறாரு, இங்க கொஞ்ச நேரம் நிக்கிறாரு, இருங்க இங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளவு ஒரு கோபம் வரும். யாரோ நமக்கு நம்முடைய குடும்ப உறவுகள் யாரோ ஒருவர் ரொம்ப மறிக்கிற தருவாயில இருக்கிறாங்க, நம்ம எமர்ஜென்சி கூப்பிட்டு போறோம், இல்லை ஒரு ஆம்புலன்ஸே கூப்பிட்டு போறோம் அப்படின்னு சொன்னா அவங்க அங்கங்க நின்று போகும்போது நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதே சூழ்நிலை தான் இங்கேயும். எவருடைய மகள் அங்க மரண அவஸ்தைப்படுகிறார் என்பதுதான் இயேசு கிறிஸ்துக்கு வந்த அழைப்பு. இப்ப போற வழியில என்ன செய்யறாரு, அங்க சுகத்தை அந்த ஸ்திரீ கிட்ட பேசுறாரு, என்ன தொட்டது யாருன்னு கேட்கிறாரு. அங்க கொஞ்ச நேரம் என்ன செய்யறாரு, நேரம் செலவாகுது. இந்த நேரத்துல இந்த ஜெப ஆலயத்தலனுடைய வீட்டில இருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள் என்று நம்ம பார்க்கணும். நம்மளா இருந்தா அங்க ரொம்ப என்ன செஞ்சிருப்போம், கோவப்பட்டிருப்போம். ஒருவேளை வெளியே காட்ட முடியலன்னா கூட ஏன் இவர் இப்படி பண்றாரு, நம்ம எவ்வளவு நம்முடைய மகளுக்கு என்ன நடக்க போகுது தெரியல, நம்ம மகளை சுகப்படுத்தத்தானே கூப்பிட்டோம், இவர் அங்கங்க நின்று வராரே அப்படின்ற ஒரு எண்ணம் வெளியில சொல்லனா கூட மனசுக்குள்ள எழும்பி இருக்கும். அதுக்கும் ஒரு படி மேல அவங்களுக்கு ஒரு செய்தியே வருது. என்ன அப்படின்னா, போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உங்களுடைய மகள் என்ன செய்தால் மரித்து போனாலும். அப்ப எவ்வளவு ஒரு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுதான் நம்முடைய ஒரு எண்ணம். ஆனால் அவருடைய எண்ணம், எவருடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்க அம்மையார் எழுதுறாங்க, the delay of Jesus had been so intensely interesting in its results that even the anxious father felt no impatience but watched the scene with deep interest. இப்போ அந்த வழி, அந்த கப்பர்நகும் என்கிற அந்த வழியில ஆண்டவருடைய அந்த கிருபை இரக்கம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னா, அது ரொம்பவும் ஒரு வியக்கத்தக்கதாக இருந்தது. ஈவன் த ஆங்ஷியஸ் ஃபாதர் ஃபெல்ட் நோ இம்பேஷியன்ஸ். அப்ப அவரு கூட என்ன செய்யல, அவசரப்படலையா, எப்படியாவது என்னுடைய மகளை குணப்படுத்துறதுக்கு நான் கூட்டிட்டு போறேன். அப்ப அங்க நடக்கிற சம்பவங்கள் ஒன்று ஒன்றாக
அந்த ஸ்திரீ வந்து தொட்டது. அப்ப இன்னும் நம்ம ஒரு படி சொல்லணும்னா, அந்த ஸ்திரீக்கெல்லாம் குணம் கிடைக்கும்போது, இந்த தகப்பனுக்கு என்ன செஞ்சிருக்கும், இன்னும் அதிகமான ஒரு நம்பிக்கை என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். நிச்சயமாக நம்முடைய மகளை என்ன செய்வாரு, அவர் சுகப்படுத்துவார் அப்படின்னு. தி டிலே ஆஃப் ஜீசஸ். சில நேரங்களிலே நம்முடைய ஜெபத்துக்கு டிலே ஆகலாம். பதில் வருவதற்கு தாமதமாகலாம். ஆனாலும் நாம இதுவரைக்கும் கடந்து வந்த பாதைகளிலே தேவன் நம்முடைய வாழ்விலே செய்த அற்புதங்களை நாம் யோசித்து பார்த்து, அந்த காலதாமதம் ஆனாலும் தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவர் என்பதை நாம நம்பிக்கை விசுவாசிக்க வேண்டும். The delay of Jesus had been so intensely interesting in its results that even the anxious father felt no impatience but watched the scene with deep interest. ரொம்பவும் உற்சாகத்தோடு, ஆர்வத்தோடு என்ன செஞ்சாராம்? அங்க நடக்கிறதெல்லாம் அந்த யவீர் பார்த்து கொண்டிருந்தாராம். As the healed woman was sent away comforted and rejoicing, it encouraged him to believe still more firmly that Jesus was able to grant his own petition and heal his daughter. எப்படி இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ சந்தோஷத்தோடு சுகத்தை பெற்று அவர் செல்வதை பார்க்கும் பொழுது, அது இந்த தகப்பனுக்கு தன்னுடைய மகளுக்கும் என்ன செய்யும், நிச்சயமா ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுப்பார் என்கிற ஒரு உற்சாகம், ஒரு சந்தோஷம் உள்ளத்துல ஏற்பட்டது என்பதை நாம பார்க்க முடியாது. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாள்ல என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர்கள் மார்க் 5:36 வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி, இப்பதான் பார்த்தோம் நம்ம யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அந்த விசுவாசம் அதேதான் இங்கே சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே. அவங்க வீட்டுல இருந்து ஆள் வந்து சொன்னாங்க இல்லையா, உங்களுக்கு ஸ்திரீ வந்து உங்களுடைய மகள் மரித்து போயிட்டாங்க, போதகரை நீ என்ன செய்ய வேண்டாம், தொந்தரவு செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த வார்த்தையை தன்னுடைய அந்த தகப்பனத்துல சொல்றாரு, பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனா இரு என்று அங்க சொல்லுகிறத நாம் பார்க்க முடிகிறது. எல்லாரையும் அவர் என்ன செய்தார், வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு என்றார். உடனே என்ன நடந்ததுன்னா, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. இப்ப இந்த இது பார்க்கிற பொழுது 2 பேரு, ஒண்ணு 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அடுத்து 12 வயதுள்ள இந்த சிறுமி, 2 பேருக்கும் ஆண்டவர் ஒரு சுகத்தை கொடுக்கிறாரு. அந்த சரீர சுகம் அவர்களுக்கு கிடைக்குது. அதுக்கு முன்பதாக இந்த யவீருடைய மகள் இறந்தே போயிட்டாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து உள்ள வந்து என்ன செய்யறாருன்னா, அந்த பிள்ளையினுடைய கையை பிடித்து தலித்தாகுமி என்றார் என்று பார்க்கிறோம். இப்ப நம்ம பொதுவாக இந்த துக்க இல்லத்துக்கெல்லாம் செல்லும் பொழுது 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று. எக்காலம் தொனிக்கும், அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எக்கால சத்தம், அந்த பெரிய சத்தம் அவருடைய காதுகளிலே கேட்கும். அப்ப இங்கே ஒரு சத்தம் என்ன செய்யுது, இந்த இறந்து போன இந்த மகளுடைய காதுகளிலே கேட்குது, தலித்தாகுமே என்றார். பிள்ளையை கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அந்த சிறு பெண் என்ன செய்தார், உடனே எழுந்ததை சுகம் பெற்றதை நாம பார்க்க. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால், அவள் 12 வயது உள்ளவளா இருந்தால். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு என்ன செய்தார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிற பொழுது, இந்த 2 காரியங்களிலும் தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். ஒரு மகளுக்கு தகப்பன் இருக்கிறார், இன்னொரு மகளுக்கு தகப்பன் இல்லை. எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைகள் இருந்தாலும் தேவன் அவர்களை அளவில்லாமல் நேசிக்கிறார் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட மேலான அன்பையும் இரக்கத்தையும் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தர் அளவில்லாமல் காட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து அதை நம்முடைய செயலிலே அதை வெளியே கொண்டு வந்து தேவன் மீது இன்னும் அதிக பற்றுள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக நாம் இருக்கிற பொழுது இன்னும் அதிகமான தேவனுடைய அற்புதங்களை, அதிசயங்களை நாம் என்ன செய்ய முடியும், காண முடியும் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த மார்க் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல வாசிக்கின்ற பொழுது, இவங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து உள்ள வரும் பொழுது பிள்ளை மரித்து போனால் என்று அறிந்து அவர்கள் உள்ளே வரும்போது என்ன செய்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பார்த்து நகைத்தார்கள் என்று பார்க்கிறோம்.
ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஏனென்று சொன்னால், மரித்தவள் என்ன செய்தாள்? உயிரை பெற்றிருக்கிறாள் என்று ஆச்சரியப்படுகிறத பார்க்க முடியும். இந்த ஆச்சரியப்படுகிற வார்த்தைய நான் வந்து புதிய ஏற்பாட்டில நாம் படிக்கின்ற பொழுது, அ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போவார். தான் வளர்ந்த ஊராகிய அந்த நாசரேத்துக்கு அவர் போகிற பொழுது, அவர பார்த்து என்ன செய்வாங்கன்னா, இவர் யோசேப்பு மரியாளுடைய மகன் அல்லவா, தச்சன் அல்லவா என்று சொல்லி அங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த அதிகாரத்த நீங்க முழுசா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அவ்விசுவாசத்தைக் கண்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, ஆச்சரியப்படுவார் என்று பார்க்கிறோம். அவருடைய அவ்விசுவாசத்த தன்னுடைய சொந்த ஊருக்கு போவாரு. ஆனால் அவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவத்தையும், அவரைப் பற்றி அவர் முழுவதுமாக அறிந்து கொள்ளாததினால, அவருடைய முக்கியத்துவத்த புரிந்து கொள்ளாததினால, அவர்களுடைய அவ்விசுவாசத்தைக் கண்டு என்ன செய்தாரு, அங்க ஒரு சில அற்புதங்களை தவிர, வேறு அற்புதங்கள் செய்யாமல் என்ன செய்து விட்டார், அந்த ஊர கடந்து போனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இப்ப அற்புதங்கள், அதிசயங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று சொன்னால், நாம தேவனை என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அங்க நம்ம பார்த்தோம் நாசரேத்துல அவர் அந்த ஜனங்களுடைய அவ்விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் அப்படின்னு. அதேபோல 100க்கு அதிபதியினுடைய வாழ்க்கையை நாம் படிக்கின்ற பொழுது, 100க்கு அதிபதி வந்து சத்தியத்தை அறியாத மனிதர். அவருடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் என்று மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். இப்ப நம்முடைய விசுவாசம் தேவனுடைய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவிப்பதற்கு வழிவகுக்கும். இப்ப நம்ம விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம அவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டு ஒரு சில அற்புதங்களை தவிர அங்க வேற எதுவும் செய்யாம இயேசு கிறிஸ்து கடந்து போனாரோ, விசுவாசம் இல்லாத இடத்துல அற்புதம் என்ன செய்யாது? நடக்காது. இப்படிப்பட்ட மேலான அற்புதங்களையும், அதிசயங்களையும், ஆசீர்வாதங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று சொன்னால், நாம் அவரையே என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். அவரை சார்ந்திருக்க வேண்டும். அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவங்களோடு தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாக. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக.